வருமான வரியிலே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வர இருக்கிறது. அது என்ன அறிவிப்பு? இதோ திரையிலே வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். வருமான வரியிலே முதன்முறையாக கப்புள் ஜாயிண்ட் டாக்ஸ் ஃபைலிங் என்பதை பார்க்க இருக்கிறோம். கப்புள் ஜாயிண்ட் டாக்ஸ் ஃபைலிங் என்பதை பார்க்க இருக்கிறோம். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து கப்புள் ஜாயிண்ட் டாக்ஸ் ஃபைலிங் முறை கொண்டு வரப்படலாம் என்ற, அது தம்பதியர் தாக்கல் செய்வதற்கு, அதாவது இதற்கு முன் கணவன் மனைவி இருந்தால் கணவன் தனியாக ITR இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டும். அதே போன்று மனைவி தனியாக இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டும். ஆனால் இப்பொழுது கப்புள் ஜாயிண்ட் டாக்ஸ் ஃபைலிங் என்ற வகையிலே கொண்டு வரப்போகிறார்கள். இது அமெரிக்கா போன்ற சில நாடுகளிலே நடைமுறையில் இருக்கு, சில மேற்கத்திய நாடுகள் நடைமுறையில் இருக்கிறது. எனவே இங்கு இந்தியாவிலும் இதை கொண்டு வரப்போகிறார்கள். தம்பதியர் தனித்தனியாக வரி தாக்கல் செய்யாமல் இருவரும் சேர்ந்து கூட்டாக வரியை தாக்கல் செய்வார்கள். இதனால் ஒருவருக்கு 12 லட்சம் அதிகபட்ச வரி விலக்கு என்றால் இருவரும் சேர்த்து வரும்போது 24 லட்சம் வரை வரி விலக்கு கிடைக்கும். எனவே இது பெரிய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் என கூறுகிறார்கள். ஆனால் இதில் என்னென்ன நியூயான்சஸ், புதுசாக உள்ளீடுகள் என்ன கொண்டு வருகிறார்கள் என்பது குறித்த தகவல் முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இன்கம் டாக்ஸிலே மிகப்பெரிய அளவுக்கு இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பல கணவன் மனைவி வீட்டுக்கு வேலை செய்வார்கள், அவர்களுக்கு இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஜாயிண்ட் டாக்ஸ் ஃபைலிங் வரும்பொழுது அவர்களுக்கு நிறைய வரி சேமிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, வரியை நிறைய மிச்சப்படுத்தலாம். இது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு போனஸாக இருக்கும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அமெரிக்கா போன்ற சில நாடுகளில் இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. அதை இந்தியாவிலும் கொண்டு வர இந்த முறை திட்டமிடப்பட்டிருக்கு. எனவே இன்றைய இந்த முறை பட்ஜெட்டிலே, ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட்டிலே மிக முக்கியமான வரி சீர்திருத்த நடைமுறையிலே இந்த கப்புள் ஜாயிண்ட் டாக்ஸ் ஃபைலிங் வருகிறது. பட்டய கணக்காளர்கள் அமைப்பான பட்டய கணக்கான சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் CA என்று அழைக்கிறோம் அல்லவா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா ICAI என்ற அமைப்பு இந்த முறையை மத்திய அரசுக்கு பரிந்துரைத்திருக்கிறது. நிதி அமைச்சகத்திற்கு, நிதி அமைச்சரும் கட்டாயம் இதை பரிசீலிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக இந்த கப்புள் ஜாயிண்ட் டாக்ஸ் ஃபைலிங் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிற நேயர்களே. தொடர்ந்து நாம் 2 முக்கிய செய்திகளை பார்த்திருக்கிறோம். மேலும் பல முக்கிய செய்திகள், உங்களுக்கு அவசியமான செய்திகள், அதுவும் நீங்கள் பணத்தை சேமிப்பதற்கான வழிமுறைகளை கொண்ட பட்ஜெட் இந்த பட்ஜெட்டிலே வர இருக்கிறது. பல அறிவிப்புகள்,